அன்பான உள்ளங்களுக்கு அழகான காலை வணக்கங்கள். இந்த அற்புதமான ஒரு தருணத்துல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கேலக்சி நிறுவனத்தின் மண்டல அலுவலகம் திறப்பு விழா. உங்களின் பலத்த தகவலின் மூலமாக நல்லவர்களையும் வரவேற்பது மக்களுக்கு மகிழ்ச்சியடையும். விஷயம் பண்ணலாம். ஒன்று மங்கள வாக்கியம், இன்னொன்று நம்முடைய வாழ்வும் வளமும் செழிப்பதற்கு ஒருமையாக இருப்பதற்கு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்வை தொடங்க வேண்டும். அதுதான் ஆகச்சிறந்த உண்மையும் கூட. இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை இறைவனின் வேவாசன் சார் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Galaxy, லட்சிய குடும்பம் Galaxy. சத்தியம் ஒன்றே நித்தியம் என்னும் இறைவன் செய்யும் ஆக்கப்பணியில் இணைந்து செய்வது Galaxy. நித்தியும் பணியில் வைரம் வாழ இறைவா உன்னை வேண்டுகிறோம். 6 மணி நேரத்தில் எந்த இலக்கை வேண்டுமானாலும் அடையலாம். திருச்சியின் பெருமைக்குரிய வரலாற்று சிறப்பு மிக்க மிகப்பெரிய சான்றுகள் இன்று வரை வரும் என்றே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய மலைக்கோட்டை ஸ்ரீ கருகாலம் கட்டி கம்பீரமாக இருக்கக்கூடிய கல்லணை, அரிசிக்கு பெயர் பெற்ற மன்னச்சநல்லூர், முழுமையான ஒரு மாவட்டத்திற்காக திருச்சியில் மண்டலமாக வெற்றி கொள்ள தயாராக இருக்கிறது கேலக்சி ஹெல்த் நிறுவனம். இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தந்தை திரு ஸ்ரீ. காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நமது நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் மற்றும் நமக்காக இந்த நிறுவன விழாவில் தங்களின் நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய சந்தோஷம் சார். இந்த நிகழ்ச்சி அடுத்த 1 மணி நேரத்துக்கு இருக்கும். மற்றும் எங்களின் அழைப்பை ஏற்று சார் ஜெகநாதன் சார் ரொம்ப நல்லா தெரியும். யூ மஸ்ட் பி நோயிங் டாக்டர் ஜெகநாதன் சார். ஜெகநாதன் சார் இஸ் லைக் மை காட் ஃபாதர். ஐ நோ அவரை எனக்கு 20 வருஷமா 25 வருஷமா தெரியும். அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏதாவது மருந்துகள் இஎன்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா, நேற்று போன வாரம் கூட எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு 20 வருஷமா. சார் எனக்கு ஃபாதர் மாதிரி. அதனால் இந்த கேலக்ஸி நல்லபடியாக வரும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா அவரோட கைடன்ஸு, அவரோட எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே இருக்குது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். டெஃபினெட்லி வில் டூ இட். தேங்க்யூ. இன்று திருச்சியில் எங்களுடைய ஜோனல் ஆஃபீஸை திறந்து வைத்து நாங்கள் மிகவும் பெருமைப்படுத்துகிறோம். இந்த திருச்சி ஜோனல் ஆஃபீஸ் திருச்சி, தஞ்சை கொண்டுள்ளது. திருச்சி நான் பலமுறை வந்திருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடித்த இடம் என்று சொல்ல வேண்டும். அதுவும் திருச்சி ஜோனல் ஆஃபீஸை பற்றி சொல்லணும்னா, இது என்னுடைய சொந்த மாவட்டமாக தஞ்சை கொண்டுள்ளது. அது எனக்கு நிச்சயமாக திருச்சி ஜோனல் ஆஃபீஸ் நன்றாக செயல்பட்டு மக்களுக்கு சிறந்த சேவை செய்யும் என்று முழு நம்பிக்கை.
இந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ற திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த திட்டத்தில் 3 உபதிட்டங்கள் உள்ளன. இந்த திட்டங்கள் மிக பெரிய அளவில் மக்களால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களில் சற்றேறக்குறைய 7 கோடி ரூபாய். டிவிஎஸ் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். டிவிஎஸ் என்றாலே நம்பிக்கை, வாடிக்கையாளர் சேவை என்று எல்லோரும் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவியுள்ளார்கள். திரு ஜெகநாதன் அவர்கள் 2006 ஹெல்த் இன்சூரன்ஸ் வழி ஒரு தனி கம்பெனியாக ஆரம்பித்து கடந்த ஒரு 16-17 வருடங்களில் இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் துறையில் மிகப்பெரிய அளவில் நிறுவியுள்ளார். ஆகவே இந்த 2 குடும்பங்களும் இன்று இந்தியாவில் நிறைய பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை. நமது ஹாஸ்பிட்டல் நண்பர்கள் இருக்கிறார்கள், இந்தியாவில் மிகச்சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், உலக தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கின்றன. அதை எல்லா மக்களும் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் கையை விட்டு பணம் கொடுப்பது என்று சாத்தியம். இந்த மருத்துவ வசதி வேண்டும். அந்த முக்கிய குறிக்கோள் தான் இந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி டிவிஎஸ் குழுமமும் திரு ஜெகநாதன் அவர்களின் குழுமமும் சேர்ந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை எல்லோரையும் சென்றடையுமாறு பாடுபடுவோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியின் முக்கியமான நோக்கங்கள் சிலவற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்சூரன்ஸ் திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பலருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் முழு திருப்தி இல்லை என்பது ஒரு உண்மையாகும். 10,000 ரூபாய் செலவழித்தால் 5,000 தான் கிடைக்கிறது, 6,000 தான் கிடைக்கிறது, கிடைக்கவே இல்லை என்றெல்லாம் பல கருத்துக்கள் என்று நமது நாட்டில் இருக்கின்றது. அதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு அடிப்படையாக நல்ல இன்சூரன்ஸ் திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த திட்டத்தில் மக்கள் செலவழிக்கக்கூடிய எல்லா தொகையையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்க வேண்டும். அந்த வகையில் நல்ல திட்டங்களை கொண்டு வர உள்ளோம். உங்களுடைய முதல் திட்டமும் மிகவும் அருமையான திட்டம். இதோடு இன்னும் ஒரு 7-8 திட்டங்கள் அடுத்த 4 to 6 மாதங்களுக்குள் கொண்டு வர இருக்கிறோம். இரண்டாவது, மக்களுடைய ஹெல்த் அதை எப்படி நல்ல வகையில் பாதுகாத்துக் கொள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு நல்ல நோக்கமாகும். இன்று இந்தியாவில் நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்று சொல்வார்கள். இன்று மக்கள் உணவு உண்பதிலும் சரியாக பாதுகாத்துக் கொள்வதில்லை. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வார்கள், அதுவும் அதிகமாக செய்வதில்லை. ஆனால் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்று இந்தியாவில் இருக்கிறது. இந்தியா தான் வந்து டயபெட்டிஸ் கேபிட்டல் சொல்றாங்க, ஹார்ட் டிசீசஸ் கேபிட்டல் என்று சொல்கிறார்கள். நம்ம மற்ற துறையில நல்ல பேர் வாங்கணும். நான் இந்த மாதிரி டிசீசஸ்க்கு இந்தியா அதிகமாக இருக்கு என்ற ஒரு பெயர் நிச்சயமாக யாருக்கும் நல்லதல்ல, மக்களுடைய உடல் நலத்திற்கும் நல்லதல்ல. அதை தடுப்பதற்கு என்ன மாதிரி வெல்னஸ் திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் நான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாகும். எங்களுடைய முதல் திட்டத்திலும் இதை பற்றி நாங்கள் வழிவகை செய்திருக்கிறோம். பிறகு வரும் திட்டங்களிலும் இதற்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை செய்வோம். மூன்றாவது, மக்களுக்கு எப்படி சேவை செய்வது. ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எவ்வளவு சீக்கிரம் கேஷ்லெஸ் அப்ரூவல் கொடுக்கலாம், அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது எவ்வளவு சீக்கிரம் முழு கிளைம்
அப்ரூவல் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆகும். அது செய்யலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருக்கிற ஒரு கஸ்டமருக்கு வந்து மிகவும் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால கிளீன் சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் we would like to give very high level of service. கிளைம் சேவை தான் நாங்கள் வந்து ஒரு மிக தலையாய ஒரு கடமையாக செய்ய இருக்கிறோம். அதன் மூலம் இந்த நாட்டில் ஹெல்த் இன்சூரன்ஸ் துறைக்கே ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இருக்கிறோம். So we will focus on customer service, claim service. இந்த 3 முக்கியமான நோக்கங்களை கொண்டு தான் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் நிச்சயமாக எங்கள் தலைமையில் கொண்டு செயல்பட உள்ளோம். நாங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா போன்ற 4 மாநிலங்களில் 59 பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மிக கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியாக நாங்கள் உருவாக இருக்கிறோம். அதன் முக்கியமான அடிப்படை காரணம் மக்களுக்கு நல்ல சேவை செய்வது, மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு சேர்ப்பது என்ற நல்ல காரணங்களுக்காக எங்கள் கம்பெனிக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. We will become a very big company in the next few years all over the country. My best wishes to Trichy zone. All the best. உயிர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட வேண்டுதலும். அற்புதமான வரிகளை அள்ளி கொடுத்த MDL CEO அவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி எடுக்கலாம். சாரி, லவர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, ரைட். சோ இந்த நேரத்துல நம்ம ஒண்ணே சொல்லலாம், கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தையும் நான் தெரிவிச்சுட்டு இந்த நேரத்துல இன்னொரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தையும் எங்களுடைய சொந்தவன் நாங்க இந்த விழாவை அரங்கேற்றும் போது எங்க சொந்த வீட்டுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணோம்னா என்ன மாதிரி பண்ணுவோமோ அந்த ஒரு ஃபீல்ட்ல தான் நாங்க எல்லாருமே பண்ணோம். உண்மையா சொன்னாங்க ஆபரேஷன் மேனேஜர் அண்ட் குவாலிட்டி ஹெட் மாருதி ஹாஸ்பிடல்ஸ் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம். திரு பி ஜெயக்குமார் சார், ஹெட் ஆபரேஷன்ஸ் காவேரி ஹாஸ்பிடல் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம். திரு வி ஜெயராமன் சார், யூனிட் ஹெட் அண்ட் அசோசியேட் பிபி அப்போலோ ஹாஸ்பிடல் அவர்கள் பொன்னாடை அணி. ஸோ அதனால் வந்து நேம் மட்டும்தான் புதுசு. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து மேன்மல் வரத வாழ்த்துக்கள். ஸோ என்னோட மேஜர் சஜஷன்ஸ் என்னென்னா, நிறைய இன்சூரன்ஸ் இந்த கேலக்ஸி இன்சூரன்ஸை பீட் பண்ண சான்ஸே இல்லை. இது என்னுடைய 10 வருஷம் 5 வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. Thank you, sir. Viewers, please. மோஸ்ட்லி இந்த டீம் வந்து எனக்கு 2009-10 இருந்தே தெரியும். டாக்டர் இந்திராணி, ராஜேஷ் சார் எல்லாருமே தெரியும். ஸோ தே ஆர் வெரி குட். அதே மாதிரி அதே புன்னகையோட இந்த இது நல்லபடியாக நடத்தட்டும். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. இதே முதல்ல பண்ண மாதிரியே பண்ணுங்க, நல்லபடியாக பண்ணுங்க. அவ்வளோதான். Thank you, sir. Viewers, please. Apollo always stands with any standalone insurances. Galaxy, the moment we get into the market, Apollo Southern region has same partner with the Galaxy across all the unit of Apollo hospitals. The moment I received this invitations, I extended all my supports. Apollo Trichy is extended all supports to value additions, upscale methodology for all Galaxy customers.
you can count on us for your wellness events also. We will give a subsidized cost for, right, and upscaling, upgrading all your customers into the bed categories. We will also extend it for the special packages for assured packages for surgicals, and also discounted for the non-admissible materials and consumables also. Either happy in terms of any non-admissible co-payment and all. Apollo always stands with Galaxies. Thank you so much. Thank you. இங்கே வந்திருக்கும் எல்லா நல்ல உலகங்களுக்கும் காலை வணக்கத்தை இங்கே வந்திருக்க எல்லா நல்ல உலகங்களுக்கும் காலை வணக்கம் தெரிவிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் பெரிய நான் ஒரு ஸ்டார்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு 4 years பேக் அப்போ மேடம் இன்சார்ஜாக தான் இருந்தேன். ஆஃப்டர் தட் அப்புறம் நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு பட் கிளினிக் ஒர்க் இருந்தனால கொஞ்சம் டிஸ்கில் தட் ஒர்க். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த்து வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த கேலக்ஸி சேமஸ் இது அதுக்கு முன்னாடி தான் அது எனக்கு கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் நாட் சார்ஜ். அது நம்ம டாடா ஏஎஸ் லைஃப் இன்சூரன்ஸ் நான் நினைக்கிறேன். நான் எல்லா ஆண்டவனை நான் விரும்பி கேட்டுக்கொள்வது எனக்கு இங்கே ஸ்டார் ஹெல்த்தில் எல்லாம் தான் இங்கே இருக்கீங்க, எல்லாத்தையும் நல்லா தெரியும். சிஎம் சார் எல்லாத்தையும் எனக்கு நல்லா தெரியும். யுனைடெட் இந்தியாவிலேருந்து அந்த சார் நல்லா தெரியும். அப்போ அதான் எல்லாம் ஆண்டவனை வேண்டி கொள்கிறேன். கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மேன்மேல் உலகளவில் பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இது நாட் இன் இந்தியாவை விட மல்டிநேஷனல் பிராண்டாக மாறுறது என்னுடைய ஆசை. அதுக்கு எல்லா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆசை கூறுவார் என்று நம்பிக்கொள்ள. ப்ராமிஸ் ப்ராடக்ட் பற்றி இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விருப்பப்படுறோம். இந்த ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே கேலக்ஸியில் ஜாயின் பண்ணின உடனேவே வந்துட்டு யூஸ்வலாக எல்லா கம்பெனிஸ்லேயும் பாலிசிஸ் வந்து ஒரு 4-5 பேர் ஒரு ப்ராடக்ட் டீம் அண்டர்ரைட்டிங் டீம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிசப்ஷன் வந்தது அப்படிங்கிறது சார் சொன்னாங்க. முக்கியமான காரணம் நாங்கள் இல்லை, நீங்கள் எல்லோரும் தான். ஆக்சுவலாக வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணணும்னு சொல்லும்போதே குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்று 2 முக்கியமான நாள் அப்படின்ட்டு மனோஜ் சொன்னார். கேட்டீங்களா எல்லாரும்? என்ன? வேலண்டைன்ஸ் டே தான் கரெக்டாக ஞாபகம். கேலக்ஸியோட ஜோனல் திருச்சி ஜோனல் ஆஃபீஸ் இனாகரேஷன். 2வது டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் விருப்பப்பட்ட மாதிரி வேலண்டைன்ஸ் டே. ஆக்சுவலாக இது February பேர் வந்து முக்கியமாக இன்னைக்கு தான் அதை வைக்கணும் அப்படின்றது அவங்க இருந்து வளர்ச்சியான்றது இருக்கு. இன்ஃபேக்ட் ஜோக்ஸ் அப்பார்ட், இன்ஃபேக்ட் கேலக்ஸி ஸோ இங்கே வந்துருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட சார்பாக நான் கேட்டுருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் ஃபிட்டர்னிட்டி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீ. தமிழ்நாடுல வந்து கிட்டத்தட்ட 40 இடத்துல வந்து எல்லா கிளைகளும் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக திருச்சி வந்து எங்களுக்கு 5வது ஜோனல் ஆஃபீஸ். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடுல நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு டீப் ரூட்டடாக நாங்கள் வந்து உள்ளே போகிறோம் அப்படின்றது. இது நாங்கள் உள்ளே போகிறதுக்கான ஒரு பெரிய நம்பிக்கை நீங்கள் எல்லாரும் தான். ஆக்சுவலாக ஸோ இதுக்கு கர்நாடகாவில் ஓப்பன் பண்ணுறோம், ஆந்திரா தெலுங்கானாவில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி, மேன்மேலும் இந்த பிரான்ச் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி சார்ந்து வளர்க்கிறது நம்ம பொறுப்பில் தான் இருக்கு. ஏன்னா 2 முக்கிய துருவங்கள் வந்து இதுக்கு பின்னணியாக இருக்கிறாங்க. ஒன்று டிவிஎஸ் குடும்பம் சார் பண்ண மாதிரி. ஒரு சின்ன ஃபேக்டோட நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சார் வந்து யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸோட சேர்மனாக இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் வந்து நியூ இந்தியா அதோட தலைவராகவும் இருந்து இன்னைக்கு போன மாதம் ஒரு சர்வே கூட வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்தியாவிலேயே வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து திருப்தி அடைக்கும் வகையில் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கக்கூடிய வகையில்
அவங்களுடைய கிளைம் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற ஒரு சர்வே போன மாதம் உங்களுக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது நியூ இந்தியா அஷூரன்ஸ். அதுக்கு விதை போட்டது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இதெல்லாம் செய்து டாப் பொசிஷன்ல இருக்கும் அப்படிங்கறத நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். பண்ணிடலாமா? ஒரு நல்ல கரவொலி எடுக்கலாமா? அந்த காதலின் யோசனை வழியின்றி விழிபிதங்கி வாழ்வை விரட்டிய போது வந்த ஒற்றை அழைப்பு அந்த காதல். காதல் வந்ததும் வாழ்வில் ஒளி வந்தது. வைரமுத்தின் வயலை போல கவியானது. காலங்கள் செல்ல செல்ல காதலிலே ஒரு சலிப்பு. 90 நாட்கள் கடந்த பின்பு மனதிலே ஒரு பரப்பு. வாழ்க்கையிலே பல கேள்விக்கு விடை தந்த இந்த காதல் என்னிடமே கேள்வி கேட்க தொடங்கியது. அந்த காதலின் கேள்விக்கு பதில் தெரியாத பலர் காதலை விட்டு விலக யோசிக்கின்றனர். ஆனால் எனக்கான இந்த காதல் வாழ்வை தந்துள்ளது. எனக்கான இந்த காதல் செல்வம் தந்துள்ளது. எனக்கான இந்த காதல் மரியாதை தந்துள்ளது. எனக்கான இந்த காதல் அனுபவம் தந்துள்ளது. எனக்கான இந்த காதல் உயர்வை தந்துள்ளது. இத்தனை தந்த அந்த ஒற்றை காதலுக்கு நான் செய்யும் சிறு கைமாறு காதலை காதல் செய்வது. இறைவனிடம் வேண்டுகிறேன், இறுதி வரை இந்த காதலோடு நான் பயணிக்க. பலருக்கு இது ஒரு கிறுக்களின் காதல் பெருக்களாக தெரிந்திருக்கலாம். ஆனால் நான் சொன்ன அந்த ஒற்றை காதல் கேலக்சி. வழியின்றி விழிவிலங்கி வாழ்வை விரட்டிய போது வந்த ஒற்றை அழைப்பு அந்த கேலக்சி. கேலக்சி வந்ததும் வாழ்வில் ஒளி வந்தது. வைரமுத்தின் வயலை போல கவியானது. காலங்கள் செல்ல செல்ல காதலிலே, அதாவது கேலக்சியில் ஒரு பரப்பு. 90 நாட்கள் கடந்த பின்பு மனதிலே ஒரு படபடப்பு. வாழ்க்கையிலே பல கேள்விக்கு விடை தந்த இந்த கேலக்சி என்னிடமே கேள்வி கேட்டது. இன்னைக்கு பலர் விலக யோசிக்கின்றனர். ஆனால் எனக்கான இந்த கேலக்சி வாழ்வை தந்துள்ளது. எனக்கான இந்த கேலக்சி செல்வம் தந்துள்ளது. எனக்கான இந்த கேலக்சி அனுபவம் தந்துள்ளது. எனக்கான இந்த கேலக்சி உயர்வை தந்துள்ளது. இத்தனை தந்த என் கேலக்சிக்கு நான் செய்யும் சிறு கைமாறு கேலக்சி இது. கேலக்சியின் கவிதைகள். இன்று காதலர் தினம். ஆனால் இன்று முதல் February 14 நமக்கு அனைவருக்கும் கேலக்சி தினம். We love Galaxy, we love Galaxy, we love Galaxy. Thank you so much. இந்த ஒரு அற்புதமான தருணத்துல இந்த ஒரு கிறுக்களை நான் வந்து கிறுக்கி படிக்கிறதுக்கு அலோவ் பண்ண அத்தனை ஆளுநர்களுக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்து திரு இபி அவர்கள், நம்முடைய குரு திரு கண்ணதாசன் அவர்கள் சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம். முதல்ல இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் நமது பெரும் மரியாதைக்குரிய MD and CEO திரு ஜி ஸ்ரீனிவாசன் சார் அவர்களை வருக வருக என சார் பற்றி கண்டிப்பா நான் கோட் பண்ணணும். ஏன்னா அவரை நாங்கள் வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்துல தான் நாங்கள் பார்த்தோம். எல்லாருக்கும் தெரியும், இந்தியாவுடைய மிகப்பெரிய பொது காப்பீட்டு நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா அஷூரன்ஸ். அதனுடைய ஃபார்மர் CMD, அதுக்கு முன்னாடி யுனைடெட் இந்தியாவுடைய முன்னாடி சார் பேசும்போது சொன்னாங்க 2 முக்கிய நபர்கள் TVS மற்றும் ஜெகநாதன் சார் சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்ததுக்கு காரணமே திரு ஜி ஸ்ரீனிவாசன் சார் உள்ள வராதுன்ற நம்பிக்கை தான் இன்னைக்கு கேலக்சி உதயமானதுக்கு காரணம். அவர்களோட ஒரு ஓராண்டு நாங்க கூட பயணிக்கிறோம். நிறைய கலந்துரையாடல், நிறைய கற்பித்தல், நிறைய புது விஷயங்கள் தினந்தோறும் நம்ம வந்து கத்துக்கிறோம். சார் பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தான். நான் போன இடத்துல நடந்த நிகழ்வு நான் சொல்லிடுறேன். மதுரையில ரீஜனல் ஆபீஸ் ஓபன் பண்றோம். அங்க ஒரு மிக பிரபலமான ஒரு மருத்துவமனையிலிருந்து ஒரு முக்கிய நபர் வந்திருந்தார். அப்ப சார் கிட்ட இன்டர்னலா ரூம்ல உட்காந்து பேசும்போது, சார் ஹெல்த் இன்சூரன்ஸ்னாலே இன்னைக்கு மக்கள்லாம் 80% கொடுத்தா போதுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க அந்த 80 கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா போதும்னாரு. சார் அதுக்கு பேசும்போது பதில் சொன்னார், ஏன் 80, ஒய் நாட் 100? என்ன சொல்றோமோ அதை கொடுக்கணும்ன்றதுல மிக முனைப்போட இருக்கக்கூடியவர் நமது தலைவர். ஸோ இந்த ஒரு நிகழ்வு அவருடைய கரங்களால் நடக்குதுன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது எங்கள் தளபதி, அவர் beloved சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர்
திரு குரு பிரகாஷ் சார், அவரை வருக என வரவேற்கிறோம். அடுத்தது திரு மலர்கொண்டு அவர்கள் மற்றும் அனைத்து கேலக்ஸி குடும்ப நண்பர்கள் அண்ட் அவர் ஏவிபி மிஸ்டர் சந்தோஷ் ராஜா, திருச்சி என்டையர் டீம் எல்லாத்துக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி நான் மனோஜுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய ஊர்ல மனோஜை பாக்குறோம், இந்த ஊர்ல மட்டும் ஸ்கிரிப்ட் ரொம்ப ஹெவியா இருக்கு. 1 மணி நேரம் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா 45 நிமிஷம் மனோஜ் தான் பேசியிருக்காப்ல. அதுவும் காதலர் தினத்துக்கு இப்படி ஒரு கவிதை எல்லாரையும் வீலோ கேலக்சின்னு சொல்றாரு. நேத்தே சொல்லியிருந்தா என் மனைவியை கூட்டு வராம இருந்திருப்பேன். அவங்களை நான் வச்சுக்கிட்டு நான் வீலோ கேலக்சின்னு ஆல்ரெடி ஸ்டேட்டஸ் வர வச்சுட்டேன். இப்ப இங்க சொல்லி நான் வீட்டுக்கு எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோக்ஸ் அபார்ட், முக்கியமான ஒரு 3 விஷயங்களை சொல்லிட்டு இன்னொரு 10 ஆண்டுகள்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வர்த்தகம் 5 லட்சம் கோடியை தாண்டுன்றது ஒரு ப்ரொஜெக்ஷன். ஸோ அவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு. IRDA சேர்மன் அவர்களே வலியுறுத்துறாரு, இப்ப இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிகளுடைய எண்ணிக்கை போதுமானதா இல்ல. ஸோ அப்போ ஒரு தரமான நிறுவனம் 3 முக்கிய நபர்களால் உதயமாயிருக்கு. முதல் விஷயம் டிரான்ஸ்பரன்சி. இப்ப சார் சொன்னாங்கல்ல, நம்ம கொடுக்கிற பாண்டில் ஆரம்பிச்சு போடுற கண்டிஷன்ல ஆரம்பிச்சு கொடுக்கிற கிளைம் வரைக்கும் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட். அது கேலக்சியினுடைய முதல் தார்மீக கடமை. நம்ம எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் கொண்டு வரப்போம். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட், அது 3 ப்ராடக்ட் ஆனா நம்ம ஒண்ணா கொண்டு வந்திருக்கிறோம். அந்த முதல் ப்ராடக்ட் ஒரு 3 மாத குழந்தை, இந்த முதல் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அவங்களுடைய டாப் ப்ராடக்டோட தான் கம்பேர் பண்றாங்க. அதுதான் கேலக்சியினுடைய முதல் கடமை. நம்பர் 2 கிளைம்ஸ் வரும்போது சார் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டாங்க. கிளைம்ஸ் வரும்போது மக்கள் சந்திக்கிற 2 முக்கியமான சவால்கள் என்னன்னா டைம் டிலே. டிஸ்சார்ஜ்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அவர் உட்கார்ந்துக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்துளியுமே அவருக்கு ரொம்ப ஒரு கடுமையான நிமிடமா மாறுது. நம்ம கேலக்சியில இதுவரைக்கும் செட்டில் பண்ண தான் ஆரம்பம். இதே வழியில தான் கேலக்சி நடக்கும். எவ்வளவு துரிதமா அந்த கிளைமை செட்டில் பண்ணி கஸ்டமர் எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்ப முடியுமோ அந்த வேலையில நம்ம மிக துரிதமா செயல்பட இருக்கிறோம். 2வது. 3வது டிடெக்ஷன். சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, why not 100%. சோ 100% கிளைம்ஸ் கவர்ட் அப்படின்றத ப்ரோஷர்ல பதிவிட்டு கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு அததான் முன்னிலைப்படுத்தி வைக்கணும். மார்க்கெட்ல மற்றவங்க செய்யறதுக்கு இன்னொரு நிறுவனம் வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் செய்யாததை செய்யறதுக்கு தான் கேலக்சி வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பல தொலைவுலேருந்துலாம் நிறைய நபர்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே உள்பகுதியிலேருந்து நிறைய பேர் 6 மண்டலங்கள், சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், பாண்டிச்சேரி 6 மண்டல அலுவலகங்கள், 40 கிளை அலுவலகங்கள், 55 யூனிட்டா. முதல் வருஷத்திலேயே இவ்வளவு அதிகமான கிளைகளை கொண்டு வரக்கூடிய ஒரே ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் கேலக்சி தான். இவ்வளவு பெரிய அளவு. அதே மாதிரி இப்பதான் நம்ம ஆரம்பிச்சு கேலக்சி இந்த உலகம் ஃபுல்லா அறிந்து கொள்ளக்கூடிய நாள் வரும். அதை மனசுல வச்சுதான் இதை துவங்கணும். அதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து எங்கள் அதிகாரிகள் மற்றும் நண்பர்கள், கேலக்சி குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச். நாளாகும். எங்கள் கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு சில மாதங்களுக்கு முன்பு IRDA-யால் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. நாங்கள் தமிழ்நாட்டில் இன்று 40 கிளைகள் ஆரம்பித்துள்ளோம், 6 மண்டல அலுவலகங்கள் ஆரம்பித்துள்ளோம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 முக்கிய குடும்பங்கள் ஆரம்பித்துள்ளன. ஒன்று டிவிஎஸ் ஃபேமிலி, இன்னொன்று திரு மிஸ்டர் ஜெகநாதன் அவருடைய ஃபேமிலி. டிவிஎஸ் என்பது எல்லோருக்கும் தெரியும், known for customer service, trust and confidence. அந்த டிவிஎஸ் ஃபேமிலி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலாக மிக அருமையான சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களோடு திரு மிஸ்டர் ஜெகநாதன் அவர்களும் சேர்ந்து இந்த கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பித்துள்ளார்கள். திரு ஜெகநாதன் அவர்கள் 2006 ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஒரு தனி கம்பெனியாக ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் துறையை இந்தியாவில் வளர்த்த பெருமை அவரை சேரும். இந்த 2 குடும்பங்களும் இந்த கம்பெனி ஆரம்பத்தின் முக்கியமான நோக்கம் இந்தியாவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் மக்களை பரவலாக சென்று அடையவில்லை. கிட்டத்தட்ட 40% மக்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸை சென்று அடையவில்லை. அதே மற்றவர்களும் சரியான அளவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லை. இந்தியாவில் மிக தரம் வாய்ந்த டாக்டர்கள் இருக்கிறார்கள், தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கின்றன. அதனுடைய பலன் மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் சென்று அடைய வேண்டும்.
அந்த நோக்கத்தோடு தான் இந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை அந்த 2 மிக முக்கியமான குடும்பங்கள் ஆரம்பித்துள்ளன. ஆகவே நாங்கள் மிக பெரிய அளவில் பாடுபட்டு மக்களுக்கு சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களை சென்று அடைய வேண்டும் என்று பாடுபட இருக்கிறோம். இந்த கம்பெனி ஆரம்பித்தது 3 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. ஒன்று, மக்களுக்கு தேவையான மிக நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இரண்டாவது, வெல்னஸ், அதாவது மக்களுக்கு நோய் வராமல் எப்படி நோயற்ற வாழ்வோடு இருக்கும் முடியும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுத்து திட்டங்கள் மூலமாகவும் அவர்களுக்கு நோய் வராமல் பார்த்துக்கொள்வது என்ற 2வது நோக்கமாகும். 3வது, மிக பெரிய அளவில் வாடிக்கையாளருக்கு சேவை செய்ய வேண்டும். அதாவது முக்கியமாக கிளைம் சர்வீஸ் என்று சொல்வார்கள். ஒரு கிளைம் என்று வந்தால் ஒருவர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அவருக்கு மிக குறுகிய காலத்தில் சேவை செய்ய வேண்டும். சீக்கிரமாக அவர்களுக்கு கேஷ்லெஸ் அப்ரூவல் கொடுக்க வேண்டும். அதேபோல் டிஸ்சார்ஜ் ஆகும்போது சீக்கிரமாக அவருக்கு டிஸ்சார்ஜ் ஆவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அதோடு முழு கிளைம் தொகையும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த நோக்கங்களை கொண்டு தான் நாங்கள் இந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பித்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற 4 மாநிலங்களிலும் எங்கள் அலுவலகங்களை ஆரம்பித்துள்ளோம். கிட்டத்தட்ட 59 அளவு பிரான்ச் ஆஃபீஸஸ் நாங்கள் திறந்துள்ளோம். இந்த 3 மாதங்களில் எங்களுடைய முதல் கேலக்ஸி ப்ராமிஸ் என்ற ப்ராடக்ட் 3 மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் அறிமுகம் செய்துள்ளோம். இந்த திட்டம் மிக அருமையான திட்டம். இதில் 3 உபத்திட்டங்கள் இருக்கின்றன. இந்த திட்டங்களை கிட்டத்தட்ட 10,000 மக்கள் இதுவரை எடுத்துள்ளார்கள். இதுவரை 7 கோடி ரூபாய்க்கு மேல் நாங்கள் வணிகம் செய்துள்ளோம். கூடிய விரைவில் மிகப்பெரிய அளவில் நாங்கள் இன்னும் 2-3 வருடங்களில் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய கம்பெனியாக இருப்போம் என்பதை நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எங்களுடைய முக்கியமான நோக்கம் மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும். ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அவர்களை முழு அளவில் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் என்ற உறுதியை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். மக்களுக்கு நல்ல சேவை செய்து அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய கம்பெனியாக இந்தியாவில் இன்னும் சில ஆண்டுகளில் நாங்கள் ஆக இருக்கிறோம் என்று நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 40% மக்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே இல்லை. நிறைய பேர் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு ஒரு சம் இன்சூர் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி 2 லட்சம் 3 லட்சங்கிறது ஒரு தேவையான ரொம்ப குறைவான சம் இன்சூர் ஆகும். அதனால் யாரெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலையோ அவங்களுக்கு நாங்கள் சென்றடையணும். அதே மாதிரி யார் அதிகமான சரியான அளவில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலையோ அவங்களுக்கும் அவங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் சம் இன்சூரை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் செய்யும்போது இன்றைக்கி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு குறுகிய ஒரு லோ லெவல் ஆஃப் பெனட்ரேஷன் தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் எங்களுக்கு எவ்வளவு கம்பெனிஸ் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாக தெரியல. பிகாஸ் கடல் அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக நம்ம செய்யலாம். மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் சார் பிரச்சனை அவங்க தான் வர்றாங்க. லைனில் இருக்கவங்க போகிறதில்ல. அவங்களுக்கு என்ன செய்ய அதாவது இன்சூரன்ஸ் வெறும் மேல்தர மக்களுக்கு மட்டும்தாங்கிறது ஒரு தவறான நோக்கம். ஏன்னா இது எல்லாருக்கும் வேணும். இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா மேல்தர மக்களுக்கு பணம் இருக்குது, அதனால் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாலும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னாலும் அவங்களால சமாளிக்க முடியும். வேறஸ் ஒரு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆர் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட பணம் இருக்காது, அவங்க கடன் வாங்க முடியாது இருக்கும், இல்லை இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் விற்க முடியாது இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருக்கும் தேவை. எங்களுடைய ப்ராடக்ட்டும் நாங்கள் டிசைன் பண்ணுறது எல்லா தர மக்களுக்கும் சேரும்படியாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். மினிமம் ப்ரீமியம் எவ்வளோ சார்? மினிமம் ப்ரீமியம் சம் இன்சூரை பொறுத்து இருக்குது, வயசை பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் 3 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரைக்கும் பாலிசி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஏன்னா இன்றைக்கி இன்னைக்கு தேதியில் 10 லட்சம் 15 லட்சம் நிச்சயமாக அவ்வளோதான் மினிமம்னு நான் சொல்லுவேன். அதை எல்லோரும் எடுத்துக்கணும். அது சின்ன வயசுலேயே எடுத்துக்கணும். ஒரு தவறான அபிப்பிராயம் என்னன்னா வயசானாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை அப்படின்னா. பட் நோய் வயதை பார்த்து வருவதில்லை, இந்த வயதிலும் வரும். சிறிய வயதில் எடுத்து கடைசி வரை ஹெல்த் இன்சூரன்ஸை வச்சுக்கிறது தான் ஒரு சரியான வழி. எங்கள் கேலக்ஸி ப்ராமிஸ்னு நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிற திட்டத்துலேயும் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல
இது கொடுத்து ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். அதில் என்னென்னா இப்போ நீங்கள் எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் வயசு ஆக. பட் இந்த திட்டத்தில் வந்து கிளைம் ஒன்றும் செய்யலைன்னா இப்போ 25 வயசில் ஒரு பாலிசி எடுத்தாருன்னா 55 வயது வரைக்கும் அதே ப்ரீமியம் தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் எதுக்கு ப்ரீமியம் கொடுக்கணும், எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகுது கிளைமே பண்ணாமல். ஸோ அந்த குறைபாடை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த அருமையான ஒரு திட்டத்தை இந்த கேலக்ஸி ஹெல்த் ப்ராமிஸில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலமாக யங்ஸ்டர்ஸையும் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொண்டு வரும்போது அது செய்கிறாங்கிறாங்க, கடைசியில் பார்த்தாக்க கிளைம் பண்ணும்போது இதில் கவர் ஆகாது அந்த மாதிரி இருந்தால் சொல்கிறாங்க சார். இல்லை அந்த நான் சொன்னது வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும். இன்றைக்கி வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்காங்க. பொதுவாக அது மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அதாவது முழுசாக கிளைம் கொடுக்குறது இல்லை, 10,000 ரூபா ஆச்சுன்னா 7,000 8,000 தான் கொடுக்குறாங்க, சில சமயம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி எங்களுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு எவ்வளவு செலவழிக்கிறாங்களோ அது முழு தொகையும் சென்றடைய வேண்டும். அந்த மாதிரி தான் நாங்கள் திட்டங்களை தீட்டியிருக்கோம். பாலிசியில் எல்லாம் கவர் ஆகாம மாதிரி தான் நாங்கள் செய்திருக்கோம். அதனால் நிச்சயமாக நாங்கள் வந்து செய்வோம். அது வந்து இன்றும் செய்வோம், என்றும் செய்வோம். நல்ல ஒரு பழக்க தகவல் இந்த நல்ல ஒரு தருணத்தில் வெற்றியாளர்கள் முன்னாடி வாழ்த்துரை வழங்குவதற்கு நம்முடைய எம்டி கொடுக்கிறோம். நல்ல ஒரு கரவொலி எழுப்பாங்க. பிரியா எம் from கும்பகோணம். பிரியா எம் from கும்பகோணம். கேலக்ஸிக்கு அவர் ஒரு gift கொடுத்தாரு. Mr. Viknesh Krishnan M. Trichy. Ms. Gayatri Bhaskar from Kumbh. Mr. Sivalingam Shah from Trichy. Mr. Shivakumar sir. Ms. Sasigala Selvaraj from Trichy. Ms. Aarti from Trichy. Mr. Gautam. ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நாங்கள் ஆரம்பித்த ஒரு முக்கியமான நோக்கம் எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி நாங்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வர கேலக்ஸி ப்ராமிஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் அதை படித்து பார்த்தீங்கன்னு தெரியல. மிக அருமையான திட்டம். 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு ப்ரீமியம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வேரியன்ட் நம்ம எடுத்துக்க முடியும். எல்லா தர மக்களுக்கும் அதில் வந்து இந்த கேலக்ஸி ப்ராமிஸில் எடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இதை தவிர இன்னொரு 1 வாரத்தில் இன்னும் டாப் அப் பாலிசி கொண்டு வர இருக்கோம். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி ஒரு
ஒரு வாரத்தில் கொண்டு வர இருக்கோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடியறது டிசம்பருக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 புதுமையான திட்டங்களை கொண்டு வர இருக்கோம். ஸோ நீங்கள்லாம் வந்து நிச்சயமாக அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி கிளைம்ஸை பற்றி திருப்பி சொல்லணும்னா மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லாமல், ஏன்னா கிளைம் சரியாக செட்டில் பண்ணணும் ஃபஸ்ட்டு கஸ்டமர் உங்களை தான் கேட்பாங்க, அடுத்தது தான் கம்பெனி கேட்பாங்க. அதனால் கிளைம்ஸ் வந்து முழுசாக கூடிய சீக்கிரம் கஸ்டமர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட இருக்கோம். That will be the philosophy of the company forever. It's not only first 3 months, 6 months அப்படிங்கிற throughout அப்படிதான். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. நிறைய பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே இல்லை. ஸோ அதனால் இந்த துறை வந்து மிகப்பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து கோவிடுக்கு அப்புறமே எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. மற்ற இன்சூரன்ஸ் மாதிரி நீங்கள் போய் கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் தேவைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாருக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நிச்சயம் 5 லட்சம் 7 லட்சம் செலவாகுது. அதனால் ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி நீங்கள் தேவைங்கிறத எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து ஏன் கேலக்ஸி ப்ராமிஸ் ஆர் அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுனா வந்து எடுத்து சொல்லணும். நிச்சயமாக சொன்னீங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாம். கேலக்ஸி ஜெகநாத் அவர்கள் சார் அவரோட ஃபிலாசபியில் ஏஜென்ட்ஸ் முகவர்கள் ரொம்ப முக்கியம். கம்பெனியோட மிக முக்கியமான ஒரு நபர்கள் வந்து முகவர்கள் அப்படிங்கிறது தான் எங்களோட ஃபிலாசபி. ஸோ அவர் ஏஜென்ட்ஸ் அவர் ஃபேமிலிங்கிறது தான் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது நிச்சயமாக கம்பெனி செய்வாங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் அண்டர் ரைட்டிங், அதர் பப்ளிசிட்டி, கிளைம் சர்வீஸ் எல்லா விதத்துலையும் வந்து கேலக்ஸி உங்களோட கூட இருக்கும். அதை உபயோகப்படுத்தி நீங்கள் வந்து நல்ல சிறந்த முயற்சி எடுத்து பெரிய அளவில் பிஸ்னஸ் செய்யணும். அதில் நீங்களும் வளரலாம், உங்களோட இன்கமும் வளரும், கேலக்ஸியும் உங்களோட சேர்ந்து வளரும். அதுதான் வந்து எங்களோட அண்டர்லைன் ஃபிலாசபி. இதில் 2-3 விஷயங்கள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று பாலிசிஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, அதோட பாலிசிஸில் அதோட டீட்டெயில்ஸ்னால் வந்து ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட போய் நீங்கள் எடுத்து சொல்லும்போது நீங்கள் சரியாக சொன்னால் உங்கள் மேலே நம்பிக்கை வராது. அதனால் எது இதெல்லாம் கவர் பண்ணுறோம், எது இதெல்லாம் கவர் பண்ணலை, ப்ரொபோசல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது எந்த டிக்ளரேஷன்ஸ்லாம் சரியாக கொடுக்கணும். நம்ம சொன்ன மாதிரி பாலிசி கொடுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் கூட செலவழிச்சாலும் பரவாயில்ல. ஒன்ஸ் ஒரு கஸ்டமர் பாலிசி எடுத்துட்டாருன்னா ஒரு கிளைம்னு வரும்போது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது. உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, கஸ்டமருக்கும் நல்லது. ஸோ அதனால் ப்ராப்பராக எப்படி செய்யணுங்கிறத நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக எடுத்து சொன்னீங்கன்னா கஸ்டமருக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். ஸோ நாலேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது நல்லது. இப்போ டாக்டர் கூட சொன்னார் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்னு. பாலிசியில் கவரேஜ் எந்த கவரேஜ் பண்ணுறோம், அதில் என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல எடுத்து சொல்லிட்டீங்கன்னா நல்லது. 10 கஸ்டமர்ஸ் 2 பேர் எடுக்காமல் கூட போவாங்க, பரவாயில்ல. பட் நீங்கள் வந்து சரியாக சொல்லாமல் நாளைக்கு ஒரு கிளைம் வரும்போது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாது, அதில் எக்ஸ்க்ளூஷன்ஸ் பாலிசியில் இருக்குது அப்படின்னு கிளைம் வர சமயத்தில் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவர் வந்து அதை நல்ல விதமாக எடுத்துக்க மாட்டார். உங்கள் மேலே அன்ஹாப்பினஸ் வரும். ஒரு 10 பேர்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லுவார், கேலக்ஸியை பற்றி 10 பேர்கிட்ட தப்பாக சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாது. எடுத்து சொல்லிடுறது நல்லது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பேர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களே வருவாங்க. நல்ல ஏஜென்ட் இவர்கிட்ட பாலிசி எடுத்தோன்னா நாளைக்கு சர்வீஸ் நல்லா செய்வார் அப்படின்னு. ஸோ அதனால் டிரான்ஸ்பரன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மூணாவது வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க,
பாலிசிஸ்லாம் கொடுக்குறீங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்கள்கிட்ட வந்து பாலிசி எடுப்பாங்க. ஸோ அதனால் நெட்வொர்க்கை நல்லா யூஸ் பண்ணணும், மார்க்கெட்டில் ஆக்டிவாக இருக்கணும். நிச்சயமாக அதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். We are with you, you are with us. Let us build this great organization. All the best. தேங்க்யூ. கேலக்ஸி நிறுவனத்தையும் சரி சார் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்களும் வளருங்க கேலக்ஸியும் வளரும் அப்படின்னு. ஸோ அது உறுதிமொழியை இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அட் த சேம் டைம் அடுத்து நம்முடைய சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் திரு குருபிரகாஷ் சார் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஆஃபீஸில் ஒரு குரல் எழுதி போட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? பார்த்தீங்களா? என்ன குரல்? முன்னாலே கூட இதுதான் ஆக்சுவலாக ஒரு சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தாரக மந்திரமே இதுதான். எந்த நம்மளோட சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம வேலையை ஆக்சுவலாக தெய்வம் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக கடவுள் வந்து நம்ம வேலையை பண்ண மாட்டாங்க. நாம் வேலை செய்கிற இடத்துல தான் நம்ம வந்து நாம் செய்கிற வேலையில் தான் கடவுள் நம்மளோட சேர்ந்து வேலை பண்ணுறோம். இதுதான் ஆக்சுவலாக தாரகம். ஸோ அப்படின்னா ஒரு சேல்ஸில் நம்ம இன்ஃபேக்ட் இங்கே வந்து முருக நண்பர்களும் இருக்கிறீங்க, பிடிஎம்ஸ் எஸ்பிடிஎம்ஸ் இருக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் சேரில் நான் உட்காந்துருந்தேன் அப்படின்னா நான் என்ன மாதிரி பார்ப்பேன், நான் என்ன மாதிரி வளரணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்றது ஒரு 2-3 லைனில் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நான் நல்ல கம்பெனியில் இருக்கிறேனான்ற ஒரு கேள்வி. திரு வி ஜெகநாதன் சார், அப்புறம் டிவிஎஸோட குடும்பம், 2 பேருக்கும் அறிமுகம் தேவையா? தேவையில்லை. ஸோ அப்போ நான் ஒரு நல்ல நான் இப்போ முகவராக பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? 3வது இந்த கம்பெனியில் தலைமை ஏற்று நடத்தக்கூடிய நண்பர்கள்லாம் யாருன்றதை பார்ப்பீங்க. MD CEO திரு ஜி ஸ்ரீனிவாசன், அவருடைய பழைய சரியா இல்லையா? 2வது நான் மார்க்கெட்டுக்கு போகிறப்ப எனக்கு என்ன சப்போர்ட் வேணும்? ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும், கரெக்டாக? இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ நிறைய கம்பெனியை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கிறேன். முக்கியமாக 3வது விஷயம் வந்து இந்த கம்பெனி எப்படி கிளைம் செட்டில் பண்ணுவாங்க. இது 3 தான் வந்து ஒரு சேல்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே. ஆக்சுவலாக நல்ல கம்பெனி, ப்ரமோட்டர்ஸ். எனக்கு முதல்ல கஸ்டமர்ஸ் வேணும். கஸ்டமர்ஸ் வேணும்னா 2 விஷயம். ஒன்று, என் ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தணும். நிறைய பொலிட்டிக்கல் பேனர்ஸ் எல்லாம் பாருங்களேன், எந்த ஊரில் போனாலும் அந்த ஊர் எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், நம்ம பலகைகள்லாம் நிறைய இடத்துல இருக்குது. மக்கள் பார்க்க மட்டும்தான் அவங்களுடைய மனசில் வந்து உள்ளே ஏறும். ஸோ அப்படின்னா உங்களுடைய பேர், அது உங்களுடைய வேலை, அது என்னோட வேலை. நான் என்னை நானே அறிமுகப்படுத்தலைன்னு வச்சுக்கிறேன். இவர் தான் என்னை அறிமுகப்படுத்தணும், இவர் தான் என்னை பல கஸ்டமருக்கு அறிமுகப்படுத்தணும். அது இருந்தாலும் சரி, அந்த கஸ்டமருக்கு கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும். ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்? ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மேலே தான் வந்து கோபுரமே கட்ட முடியும். சேவ் பண்ணுறாங்க இல்லையா, சம்பாதிச்சு சேவ் பண்ணுறோம், இல்லை பிஸ்னஸ்லேருந்து நம்ம சேமிக்கிற சேமிப்பு வந்து மருத்துவமனையில் போய் கொடுக்கறதுக்கு இல்லை, நான் நல்லா இருக்கிறதுக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தான் சேமிக்கிறோம். ஆக்சுவலாக எல்லோரும் இருக்கிறீங்களா? இதோட பேஸ் லைன் முயற்சி, அந்த திருக்குறளை மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் வளர முடியும், செழிக்க முடியும். வார்த்தையை சொன்ன CMO திரு குருபிரகாஷ் சார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை இந்த விழாவிற்கு, இந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.